ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு மகிழன் அவர்கள். வணக்கம். வணக்கம். பழனி கோவில் 100 கோடி ரூபாய் மோசடி வழக்கு சம்பந்தமாக விறுவிறுப்பான காட்சிகள் தற்பொழுது தமிழக அரசியல் நடந்துட்டு இருக்குது. அதுல இன்றைக்கு சிபிசிஐடி, அதுல இன்னைக்கு எஸ்பி சஜிதா அவர்கள் தலைமையிலான சிபிசிஐடி குழு வந்து பல்வேறு இடங்களில் ரெய்டு நடத்திருக்காங்க. டாக்குமெண்ட்ஸும் கைப்பற்றப்பட்டதா சொல்றாங்க. ஜஸ்டின் மணிகண்டன் சார்பதிவாளர் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இன்னும் டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர் அவரும் சசிகலா அவங்களும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. 3 பேர் வந்து அப்காண்டா இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? என்ன நடந்துட்டு இருக்குது? திரும்ப ஜஸ்டின் மணிகண்டன் பேரை வலியுறுத்தி சொல்றது எனக்கு ஃபர்ஸ்ட் நாளே கோயில் ஜஸ்டின் மணிகண்டன் ஐயோ இவனுக்கு ஏதோ கலவரத்துக்கு திட்டமிடுறாங்கலாம் தோணுச்சு. இப்ப ஜஸ்டின் மணிகண்டன் கோர்ட்ல போய் வாதிட்டு இருக்காரு. எங்க பாலச்சந்திரன் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. அந்த பாலச்சந்திரன் தான் இதுக்கு முன்னால எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு போனாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் தான் கடைசியில வந்து சுவாகா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்காரு. நீங்க ஜஸ்டின் மணிகண்டனை விசாரிக்கிற மாதிரி ஒரு ஃபேர் ட்ரையலா பாலச்சந்திரனையும் கூப்பிட்டு விசாரிக்கணும். பாலச்சந்திரன் இதுக்கு முன்னால என்னென்ன வகையான முறையீடுகள் அங்கே செஞ்சிருக்காருன்னு விசாரிச்சு இதை வெளியே கொண்டு வர்றது. ஒருவேளை சிபிசிஐடி கொண்டு வரல அப்படின்னா ஒரு இண்டிபெண்டன்ட் ஏஜென்சியா வெளியில இருக்கிற மீடியாஸும் அது தொடர்பான துப்பு துலக்க தொடங்கணும். இந்த நரேஷனை வெளியில அவங்க கையிலே விட்டுட்டா தாவேக்கா விசாரித்து நீதி கொடுக்கும் அப்படின்னா அவங்க வந்து அப்படிலாம் நீதி கொடுக்க மாட்டாங்கன்னு அவங்களுடைய ஒரு 60 நாள்லேயே தெரியுது. அதனால தாவேக்காவை மட்டும் நம்பாம நம்மளும் கூட இண்டிபெண்டா நம்ம வந்து இதை பற்றி விசாரிக்கணும். அப்பதான் இதுல வந்து உண்மை புலப்படும். இன்னொன்று, ஜஸ்டின் மணிகண்டன் வந்து நான் வந்து ஒரு நாள் வந்தேன், நான் வந்து ஒரு நாள் முதலமைச்சர் மாதிரி தற்செயலாக வந்தேன் சங்கர்பட மாநில அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் அந்த ஜஸ்டின் மணிகண்டன் வீட்டில் ஏதோ டாக்குமெண்ட்ஸ்லாம் கைப்பற்றப்பட்டிருக்குன்னா ஒன்று பாலச்சந்திரன் வீட்டில் நீங்கள் கைப்பற்றிருக்கணும். பாலச்சந்திரன் வந்து எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு ஜஸ்டின் மணிகண்டன் வீட்டில் ஒழிச்சு வச்சுட்டு போயிருக்க முடியாது. இந்த முன்னாடி ஜெயலலிதா பீரியடில் வந்து கஞ்சா எப்படி ஒழிச்சு வைப்பாங்களா அது மாதிரி. அப்போ மணிகண்டன் வீட்டில் கைப்பற்றப்பட்டிருக்குன்னா ஒன்று ஜஸ்டின் மணிகண்டன் சொல்கிற வெர்ஷன் தப்பு, அவர் ஏதோ பொய் சொல்கிறாரு, அல்லது இந்த டாக்குமெண்ட் கைப்பற்றப்பட்டதா சொல்கிறதுக்கு பின்னாடியே இதை ஜஸ்டின் மணிகண்டனோட முடிச்சு விட்டுருவோம். டாக்குமெண்ட்டே எங்கிறத தான் இருந்துச்சு, பாலச்சந்திரன் அப்பாவி, அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு ஒரு நரேஷனுக்கும் இதில் ஒரு லீடு இருக்கிறதாக ஒன்று தோணுது. சந்தேகம் தான். யார் மூலமாக அந்த நரேஷன் நீங்கள் சந்தேகப்படுறீங்க? ஏன்னா பாலச்சந்திரன் பேர் யார் சொன்னா? ஜஸ்டின் மணிகண்டன் பேரை மீடியா சொல்லுது, அமைச்சர் சொன்னார்னு நினைக்கிறேன். பாலச்சந்திரன் பேரு கடைசியில் இவர் தான் வந்து சொல்றாரு. ஜஸ்டின் மணிகண்டன் பாலச்சந்திரன் யார் அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு அவர் ஜஸ்டின் மணிகண்டன் போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது. அப்படின்னா அந்த பாலச்சந்திரன் ஏன் இது நாள் வரைக்கும் அவர் பேர் அடிபடலை அப்படிங்கிறதே ஒரு சந்தேகத்தை கிளப்புது. அப்ஸ்காண்ட் ஆனது அப்படிங்கிறது வந்து வேற யாரையோ காப்பாற்றுறதுக்காக அப்ஸ்காண்ட் ஆகிருக்கிறாங்க அப்படின்னு அதை புரிஞ்சிக்க முடியுது. இந்த கமிட்டி சிபிசிஐடி சார்ந்த ஒரு கமிட்டி ஒன்று போட்டிருக்காங்க. அதில் வந்து திண்டுக்கல், தேனி, மதுரை, ராமநாதபுரம், விருதுநகர் இந்த மாவட்டங்கள் சேர்ந்த அதிகாரிகளை கொண்ட ஒரு குழு. அந்த சுற்று வட்டாரத்தில் அந்த முருகனுடைய அருள், அந்த முருகனை பயன்படுத்தி ஏற்கனவே திண்டுக்கல் சுற்று வட்டாரங்களில் ஏற்கனவே திருப்பூர்ன்ற இஷ்யூலாம் இருக்குது. முருகனை மையப்படுத்தி நடந்திருக்கிற சுழல் இருக்கிற ஒரு கான்ட்ரவர்சி, முருகனுக்கு ஆபத்து அப்படிங்கிற நரேஷனில் ஒரு பகுதி இதுக்குள்ளே இருக்குது. இதில் வந்து இப்போ இந்த அதிகாரிகள்லாம் போய் சிபிசிஐடி விசாரணை, இதில் ஒரு 5 பேரை விசாரிச்சிருக்காங்க. முருகானந்தம் அவர் தான் புகார்தாரர், அவர் தவிர கணபதி, சிவனேசன், அப்புறம் இவங்க 2 பேர் கோயில் கண்காணிப்பாளர்கள், மாரியப்பன் ஓய்வு பெற்ற வட்டாட்சியர், அப்புறம் வந்து சின்னசாமி விஓஓ, ஒரு 5 பேரை விசாரிச்சிருக்கிறாங்க. நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜஸ்டின் மணிகண்டன் வந்து பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய இல்லத்தில் வந்து போய் சோதனைகள் நடத்தப்பட்டிருக்கு. அதிலிருந்தும் சில ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக சொல்லப்படுது. பழனி சார் பதிவாளர் அலுவலகத்துலையும் சிசிடிவி ஃபுட்டேஜ், அப்புறம் வந்து டிஜிட்டல் காப்பீஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த காப்பீஸும் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. அதையும் வந்து விசாரிக்கிறதாக ஒரு தகவல். நீ ஏற்கனவே போட்டிருக்கப்பட்டிருக்கிற இப்போ வந்து ஜஸ்டின் மணிகண்டன் உள்ளிட்ட ப்ளஸ் 5 பேர் மேலே எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதில் அந்த முருகதாஸுங்கிற நபர், இவர் சார்பாக அந்த கோயிலை விற்கணும்னு முடிவு பண்ணார்ல, அந்த மடத்தருடைய நிர்வாகி, அவர் தான் முருகதாஸ். அந்த முருகதாஸ் தான் அந்த மடத்தினுடைய நிர்வாகிகள் சார்பாக ஒரு நிர்வாகியாக செயல்பட்டு விற்கிறதுக்கான ஃபெசிலிட்டேஷன் பண்ண அவர். அவரையும் காணலை, அவர் அப்ஸ்காண்ட் ஆயிட்டாரு. நிலத்தை வாங்கிய நபர்கள் 2 பேர், 2 பேர் தெரிஞ்சிருக்கு. இது வரைக்கும் அவங்களுடைய போட்டோ இது வரைக்கும் வரல. அவங்க 2 பேரும் அப்ஸ்காண்ட். இந்த விசாரணையை வந்து நாங்கள் தீவிரமாக வந்து ஆவணங்களை கைப்பற்றி நாங்கள் விசாரிக்கிறோம். இதுக்கு மேற்கொண்டு ஏதாவது மோசடிகள் நடந்திருக்கா, இதுக்கு பின்னால் எதுவும் நெட்வொர்க் இருக்கா, பெரிய நெட்வொர்க், அந்த நெட்வொர்க்லாம் கண்டுபிடிக்க போறதாக இந்த குழுவினர் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. சிபிசிஐடி குழு. ஆமாம், அந்த நெட்வொர்க்கை கண்டுபிடிக்க போகிறோம். போலியான மோசடியான ஆவணங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்குதா, ஹெச்ஆர்என்சி சொன்னதற்கு பிறகும் கூட இது வந்து ஏன் இப்படி நடந்தது, என்ன ரீசன், என்ன பர்பஸ்னா நான் புரிந்து கொண்டது இதற்கு மேல் ஏதாவது ஒரு இடம் இருக்குதான்னு கண்டுபிடிக்கிறது இல்லை. இந்த சிபிசிஐடி விசாரணை எதுக்கு பிறகுன்னு கேட்டால் அமைச்சருடைய விளக்கத்திற்கு பிறகு சிபிசிஐடி விசாரணை வந்திருக்கு. இப்போ இவங்க 2 பேரும் என்ன சொல்லிட்டாங்க,
ஃபர்ஸ்ட் பேசும்பொழுது இது வந்து தவறு நடந்திருக்குதுன்னு சொன்னாரு, அப்புறம் தவறு நடக்கலைன்னு சொன்னாரு. ரெண்டுமே வந்து அதே பேட்டியில சொல்றாங்க. அறநிலையத்துறை அமைச்சர் ஒரே பேட்டியில. எந்த விதமான கோர்ட்டு வழக்குகளும் நிலுவையில் கிடையாது. எந்த கோயிலும் போயிட்டு எங்களுடைய லேண்டுன்னு சொல்லி சிவில் சூட் போட்டெல்லாம் வழக்குகள் நிலுவை கிடையாது. அப்படி எதுவுமே இல்லாத இந்த கிளியர் கேசஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய பிளாக்ஸை மட்டும்தான், அவங்களுடைய டிரான்சாக்ஷன் இருக்கக்கூடிய பிளாக்கை மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். இவங்க சொன்ன மாதிரி கோயில் நிலத்தை கொண்டு போய் பட்டா போட்டு கொடுக்கல, புதுசாக பட்டா போட்டு கொடுக்கல, இதெல்லாம் தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். பட் அது தவறு நடந்தது தான் சப் ரெஜிஸ்ட்ராரை நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணிட்டோம், டாக்குமெண்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டோம். அதுக்கு தான் சொல்ல இருங்க இன்னும் வரவே இல்லை. ஸ்டார் 3.0 வரும். ஸ்டார் 3.0 இப்போ அவர் சொன்னது போல அந்த 2.0 இருக்கு. ஒரு பக்கம் என்ன சொல்லலாம்னா, நீங்க வந்து கிட்டத்தட்ட அதுல வந்து அப்ஜெக்ஷன் எது இல்லைன்னா வித்துக்கங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழிகாட்டுதல் இருந்ததுனால அவர் செஞ்சு கொடுத்துட்டாரு அப்படின்னும், இன்னொரு பகுதியில அது தவறு நடந்திருப்பதாகவும் சொல்லியிருக்காரு. இப்ப இந்த ரெண்டு தெரியாம பேசிட்டு தான் சொன்னாரு. இந்த ரெண்டு எல்லைக்குள்ளதான் வந்து விசாரணை நடக்க போகிறது. ஏற்கனவே அறநிலையத்துறை அமைச்சர் வந்து அவர் வந்து தவறு நடந்திருக்குதுன்னும், அப்புறம் வந்து தவறி நடந்திருக்கிறது அப்படின்னும் சொல்லியிருக்காருல்ல. இந்த எல்லையை தாண்டி இதுக்கு மேல ஏற்கனவே அதுக்கப்புறம் சிடி நிர்மல்குமார் வேலை, இதுக்கு பின்னால எந்த பவர் சென்டரும் இல்லை. அவர் சட்டத்துறை அமைச்சர். இதுக்கு முன்னால எந்த பவர் சென்டர் இல்லை, நாங்கள் யாரையும் தண்டிக்காமல் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு 5 பேர் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கல்ல. இந்த எல்லை விரிவாகும் அப்படின்னு நமக்கு தோணலை. நீ இதுக்கு பின்னால வழக்கமாக கேட்குற மாதிரி சிபிஐ வேணும், அப்புறம் வந்து இடி வேணும் அப்படிலாம் நம்ம கேட்கல. எனி ஏஜென்சி அதனுடைய பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட்ல தான் வரும். இப்போதைக்கு சிபிசிஐடி விசாரணையில் இந்த ஆவணங்கள்லாம் கைப்பற்றப்பட்டிருக்குது. குறிப்பா மீடியாக்கள்ல ஜஸ்டின் மணிகண்டனை டார்கெட் பண்ணி தான் பெரும்பாலும் நரேஷன் வருது. முருகன் கோயிலுக்கு அவர் தான் உடனடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். அவர் தான் கொடைக்கானல்ல இருந்து இங்க வந்திருக்காரு. அவர் எப்படி வந்தாரு அப்படிங்கப்போ டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர் சசிகலா அவரு தன்னுடைய சொந்த விருப்பத்தின் பேர்ல அங்க வந்திருக்க மாட்டாரு. ஓகே, ஏற்கனவே அந்த இடம் வந்து கிட்டத்தட்ட காலியா இருக்குது. இன்னொருத்தங்க வந்து இறப்ப வேண்டிய இடத்துல ரொம்ப தூரத்துல இருந்து இந்த நிலத்தை எப்படியாவது வித்து கொடுங்க. அந்த நிலம் வந்து கான்ட்ரவர்சியில இல்லாத ஒரு நிலம் கிடையாது. ஏற்கனவே கான்ட்ரவர்சியில இருந்து, நீண்ட காலமா கான்ட்ரவர்சியில இருந்து 1880களில் அந்த நிலம் வந்து கொடுக்கப்பட்ட காலத்திற்கு பிறகு, இந்திய சுதந்திரத்துக்கு பிறகும் பல்வேறு காலகட்டங்களில் அந்த நிலத்தை விற்கிறதுக்கான முயற்சி நடந்து, அறநிலையத்துறை அதுக்கான சண்டை நடந்து, ஐ திங்க் 1967 அதாவது 73 அந்த காலகட்டத்தில் வந்து இவங்களுக்கு ஏதோ பட்டா மாதிரி ஏதோ ஒன்று கிடைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு அவங்க தரப்பு சொல்லுது. எங்களுக்கு வந்து விற்கிறதுக்கான உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் ஏப்ரல் மாதம் நீதிமன்றம் வரைக்கும் போய் நீதிமன்றம் வந்து விற்றுக்காங்கன்னு சொல்லிடுச்சு, அதனால விற்றோன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா கடந்த ஆண்டு, அதாவது திமுக அரசாங்கம் ஆட்சியில் இருந்த பொழுது செப்டம்பர் மாதம் இந்த நிலம் வந்து கையகப்படுத்தப்படுது. இந்த நிலம் வந்து ஒரு இடத்துல மட்டும் இல்லை, அதே சுற்றுவட்டார பகுதியில் தம்பிரான் மடம், அன்னச்செட்டியார் மடம், தண்டாயுதபாணி சுவாமிகள் மடம் அப்படின்னு பல மடங்கள்ல இருந்து 22 ஏக்கர் நிலம் வந்து கையகப்படுத்துறது கிட்டத்தட்ட 1000கணக்கான கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் கையகப்படுத்தப்பட்டிருக்கு. நீங்கள் நெட்ல கூட ஹிந்துல வந்து அது தொடர்பான ஃபோட்டோஸ்லாம் வந்து வந்துச்சு. அங்கே என்னென்னலாம் முழுக்க அது தற்காலிகமாக அங்கே கோயிலுக்கு வர, கோயில் அடிவாரத்தில் தான் இருக்குது, வர பக்தர்கள் அங்கே ஓய்வு எடுக்கிறதுக்கும் அப்படியான இதாக இருந்திருக்குது. அப்புறம் இவங்க ஆக்கிரமிக்க தொடங்கினோடனே அதை வந்து பயன்படுத்தப்படாமல் இருந்திருக்கு. முள் செடிகள் அதெல்லாம் வளர்ந்துருக்க இவங்க ஆக்கிரமிப்பு அகற்றி புல்டோசர் இந்த இது கிரேன்லாம் வச்சு எல்லாத்தையும் தூக்கி அதை சமன்படுத்தி பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கு அறநிலையத்துறை. பயன்பாட்டுக்கு கொண்டு வந்ததுக்கு பிறகு பரணிமடை அடிவாரத்தில் இருக்கிற நிலம், அந்த நிலத்தை வந்து திட்டமிட்டு ஒரு விற்பனை நடந்திருக்குது. ஒருவேளை சோசியல் மீடியா இந்த மாதிரி ஆட்கள்லாம் எதுவும் வெளியில் அதிகம் பேசப்பட்டிருக்குன்னா இது சுமூகமாக நடந்தேறியிருக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னொரு சந்தேகம் என்னன்னா, அறநிலையத்துறை அமைச்சர் வந்து லட்டு செக் பண்ண போனார்ல, அவர் லட்டு மட்டும் தான் செக் பண்ண போனாரா, அல்லது அந்த கோயில் சம்பந்தப்பட்ட நிலங்கள் எங்கெங்கே இருக்கின்றன, இப்போ வந்து அவர் போன அந்த செக் பண்ற விதத்தை வந்து ஆய்வு பண்ணி பார்த்தா, இதுக்கு முன்னால வந்து பிரிட்டிஷ் பீரியட் இருக்குல்ல, பிரிட்டிஷ் பீரியட் வந்து கிழக்கிந்திய கம்பெனி முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு பிறகு அதிகாரிகளை அனுப்பி இந்த நாட்டில் எங்கெங்க என்னென்ன இருக்குது, இப்போ கேஜிஎஃப் பக்கத்தில் போய் ஒருத்தர் வந்து இதை கண்டுபிடிக்கிறாரு, வைரமா தங்கத்தை கண்டுபிடிக்கிறாரு. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் என்ன வகையான கனிமங்கள் இருக்கின்றன என்று அதிகாரிகள் ஆய்வு செய்வார்கள். அதே போது இவர் அறநிலையத்துறை அமைச்சர் வந்த உடனே கோயில் கோயிலாக தெரியுறாரு. லட்டோட எக்ஸ்பைரி டேட்டு இது முறுக்கு தானா அப்படின்லாம் ஆய்வு பண்ண வருகிறார்ல, இந்த நிலம் விற்கத்தக்கது தானா அப்படின்னு ஆய்வு பண்ணாரான்னு தெரியல. நீங்கள் உங்களை முருகனை போட்டுறீங்க, எல்லா கடவுள் மீது போகணும். விஜய் வந்து வந்தவுடனே என்ன அறிவிச்சாரு, எங்களுக்கு பெரியாருடைய கடவுள் மறுப்புல எங்களுக்கு உடன்பாடு இல்லை, நாங்கள் அனைத்து கடவுளையும் கடவுள் நம்பிக்கையை மதிக்கிறோம், எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு என்று அறிவிக்கிறோம். கடவுள் நம்பிக்கை உண்டு, கடவுளுடைய நிலத்தின் மீது நம்பிக்கை உண்டு, அந்த நிலத்தின் மீது நம்பிக்கை வச்சு
100 கோடி ரூபாய் நிலத்தை 2 கோடி ரூபாய்க்கு விற்க முடியுங்கிற நம்பிக்கையும் இதுல இருந்திருக்குது. முருகர் அதை மன்னிச்சு விடுவார் அப்படின்னு கிட்டத்தட்ட பழனி முருகனுக்கும் பழனி மலைக்கும் சேர்த்தே மொட்டை அடிக்கிறதுக்கான முயற்சி அன்றைய பேட்டியில வந்து அவங்க ஜஸ்டின் மணிகண்டன் அப்படிங்கிறவரை தான் அந்த ஒருத்தரோட வந்து சுத்திச்சு. ஆனா நேற்று வந்து நீதிமன்றத்துல வந்து ஜஸ்டின் மணிகண்டன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு முன்னாடியே வந்து இருந்தவர் வந்து சார்பதிவாளர் வந்து எல்லாமே பண்ணி விட்டு போயிட்டாரு, நான் வந்து நம்பர் தான் போட்டேன் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வச்சிருக்காரு. அதற்கு பிறகுதான் இப்ப இது இன்னும் எனக்கு முன்னாடி நான் கணிக்கிறது எது விசாரணையில் நமக்கு தெரிய வரும். திமுக ஆட்சி முடிஞ்சதற்கு பிறகு மே மாசத்திலே இந்த வேலைகள் தொடங்கி அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரி உரிய வேலைகளை செய்து ஏப்ரல் மாசம் தான் வழக்கு வருது. அப்புறம் மே மாசத்துல இருந்து மே, ஜூன், ஜூலை இந்த 2 மாசத்துல அந்த பாலச்சந்திரன் அதிகாரி செய்ய வேண்டிய காரியங்களை செய்து விட்டு சென்றிருக்கிறார். அந்த பாலச்சந்திரன் அதிகாரி அவர் தான் லீவுக்கு போயிருக்கிறார். அந்த நேரம் தான் ஜஸ்டின் வராரு அப்படிதானே? நீங்க அந்த விஷயம் மட்டும் இல்ல, நீங்க இன்னொரு அதிகாரி வந்திருக்க வேண்டியது. அவங்க சம்பந்தப்பட்ட அதிகாரியும் வரல. தற்காலிகமா இவர் போய் இன்னொருத்தங்க வந்திருக்கணும். அவரும் வரல. வராத சமயத்துல நான் நினைச்சுக்கிறேன், அவ்வளவு அவசரமாக இந்த நிலத்தை விற்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? கோயில் நிர்வாகம் வந்து இப்போ நீதிமன்றத்தில் போய் தாக்கல் பண்ணியிருக்குதா? கோயில் நிர்வாகம் வந்து இது கோயிலுக்குரிய சொத்துன்னு சொல்லுது. 2 விஷயம் இருக்குது. ஒன்று, கோயில் நிர்வாகத்தை சேர்ந்த அல்லது தர்மகர்த்தாக்கள் அப்படி யாராவது நிர்வாகிகள் இருப்பாங்களே, அவங்க அப்போதே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும். அல்லது கோயில் நிர்வாகிகள் ஹேண்ட் இன் ஹேண்ட் இருந்து இந்த விற்பனைக்கு உடன் போயிருக்கணும். அப்போ இந்த ஒட்டுமொத்த நரேஷன்ல அந்த கோயில் நிர்வாகிகள் இருக்காங்கல்ல, இப்போ நீதிமன்றத்துக்கு போய் இல்லை இது வந்து கோயில் சொத்துன்னு சொல்றாங்க. அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? கோயில் தரப்புல இருந்து மல்டிபிள் டைம்ஸ் இது கோயில் சொத்துன்னு சொல்லி பத்திரப்பதிவுத்துறைக்கு கடிதங்கள் போயிருக்கு. அந்த கடிதங்கள் ஆட்சேபனை குறித்தெல்லாம் பரிசீலிக்காமல் நீங்க பாலச்சந்திரன் ஆகட்டும் அல்லது ஜஸ்டின் மணிகண்டன் ஆகட்டும், ஜஸ்டின் மணிகண்டன் முழுக்க அப்பாவின்னு சொல்றதை ஏற்றுக்கொள்வதற்கல்ல. நீ வருவ, நம்பர் போட்டு போவ அப்படிங்கிறதுனால நாங்க வந்து அப்பாவி அப்படின்னு கிடையாது. நம்பர் போடுறதுக்கு எதுவும் நம்பர் பேசப்பட்டுச்சா இதுவும் முதல்ல வெளிப்பட சொல்லணும். இவர் நான் அப்பாவின்னு மட்டும்தான் சொல்றாரு அப்படிய. ஒன்று, நீங்கள் வாடகையாக பயன்படுத்தப்பட்டீர்களா, வேறு எதற்காக பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது எல்லாமே ஜஸ்டினும் கூட பேசணும். ரமேஷ் அவர் வந்து அன்னைக்கு வந்து பேட்டி கொடுக்கும்போது இந்த வார்த்தை அழுத்தி சொல்றாரு என்னன்னா, ஹெச்ஆர்சியில இருந்து அந்த லெட்டர் அனுப்புற ஜாயிண்ட் கமிஷனர் வந்து ப்ரொமோஷன் வாங்கி போயிட்டாரு. அது நிர்வாக ரீதியா நடந்துட்டு இருக்கக்கூடியதான். அதுல என்ன தப்பு இருக்குது? அப்படிதான் நடந்துட்டு இருக்கும். அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இங்க வந்து விடுமுறைக்கு போயிருக்காரு அந்த பாலச்சந்திரன் அப்படிங்கிறவரு. அப்புறமா டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர் வந்து விடுமுறை இருக்க இந்த நாள்ல இங்க இருந்து ஜஸ்டின் மணிகண்டனை வந்து கூப்பிட்டுருக்காங்க. இந்த 3 பேருக்கு மட்டும்தான் இது எல்லாமே கோயின்சிடென்டா நடக்குதா, இல்ல இதற்கு பின்னாடி வேற எதுவும் பெரிய ஒரு திட்டம் அதுக்கு பின்னாடி பெரிய யார் அந்த சார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்ப நீங்க வந்து தற்செயலாக வெளியேறிய பாலச்சந்திரன், அதே தற்செயலாக வந்து ஜஸ்டின் மணிகண்டன், அதே தற்செயலாக நடந்த அந்த விற்பனை அப்படிங்கிறது எதுவுமே எதேச்சையான கான்சிடன்ஸா இருக்க வாய்ப்பு இல்லை. நம்ம ரொம்ப வெளிப்படையா விசாரணையில தான் அவங்க வந்து முட்ட முடிவா சொல்லணும். ஆனா இந்த டிரான்ஸ்ஃபர் ஒருத்தர் வந்து பதவி உயர்வு வாங்கிட்டு மேலே போயிட்டாரு அப்படின்னா அவர் வந்து அமைச்சருடைய கவனத்திற்கு வராமல், நீங்க இப்பதான் வந்திருக்கிறீங்க, அமைச்சரா பொறுப்பெடுத்திருக்கீங்க, உங்க கவனத்துக்கு வராம ஒருத்தர் வந்து பதவி உயர்வு வாங்கிட்டு போயிட்டாருன்னா அமைச்சருங்கிற பொறுப்பு இருக்குல்ல, அமைச்சருங்க பொறுப்பு இல்லாம போயிடலாமா? ஒண்ணு நீங்க ஒத்துக்க, எங்களுக்கு நிர்வாக திறமை இல்லை, நாங்க ஆட்சியில இருந்தா கண்டமேனிக்கு எல்லா துறைகள்லையும் இப்படி ஊழல் நடக்கும், நாங்க ஊழல் பண்ண மாட்டோம், கீழெல்லாம் நடக்கும், எங்களுக்கு கட்டுப்படுத்த தெரியாது அப்படி சொல்லு. ஓகே, நிர்வாக திறமையின்மையா அல்லது கூட்டுக்களவாணித்தனமா அப்படிங்கிறது அவர் என்ன சொல்றாரு? அறநிலைத்துறை அமைச்சர் என்னை பத்தி யாராவது சொல்றான், என் சொந்தக்காரங்களை இருக்காங்கன்னு சொன்னா எனக்கு சம்பந்தமே இல்லாத உறவுக்காரர்கள் எங்களை கிரியேட் பண்றாங்க அப்படின்னு பதட்டப்படுறாரு. பதட்டம் தேவையில்லாது. இப்ப ஒண்ணு இல்ல, இந்த பதட்டம் அன்னைக்கு சட்டமன்றத்தில் இல்லை. சட்டமன்றத்தில் என்ன பண்ணாரு? அந்த ஊட்டியில இருக்கிற கிட்டத்தட்ட முன்னாள் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு சார்ஜ் பண்ணாரு. நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்க? நீங்க வந்து பக்தர்கள் வந்து கொடுக்குற கோயிலுக்குன்னு சேர்த்து வச்ச சொத்தை கோயில்காரங்களுக்கு பயன்படுத்தாம நீங்க ஆடம்பரங்களுக்கு பயன்படுத்துறீங்க. நீங்க என்ன மல்டி லெவல் கார் பார்க்கிங் யூஸ் பண்ணீங்களா? டெண்டர் ரத்து பண்றேன் அப்படின்னு சொன்னார். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் 241 கோடி ரூபாய் பெருமான கோயில் காரியங்களுக்காக ஒதுக்கப்பட்ட டெண்டர் ரத்து பண்ணிருக்காங்க. சரியா? இப்போ ஒரு பக்கம் டெண்டர் ரத்து பண்றீங்க, ஒரு பக்கம் இந்த டீட் வச்சு நீங்க ஒரு பக்கம் விற்பனை நடக்குது. அப்ப நீங்க ரத்து பண்றது அப்படிங்கிறது முறைகேடல்ல. அன்னைக்கு வந்து பயங்கர தெனவட்டா அங்க பேசினாரு. அதுக்கு பதிலடியா அன்னைக்கே வந்து சேகர் பாபு அவர்கள் சொன்னார், எதுக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டின்னு. நீங்க ஊட்டி போயிருப்பீங்க, ஊட்டியில நீங்க அந்த கோடை காலத்துல போனீங்கன்னா ஒழுங்கா போய் நாங்க நடமாடவே முடியாது. நீங்க கார்ல போனீங்கன்னா இங்க பார்க்கிங் பண்ற பிரச்சனை இருக்கு. ஒரு பேசிக்கான விஷயம் அது.
அதுக்கு அவ்வளவு திமிரா சொன்னவர். இதுவும் கூட இப்ப டெம்பரரி கார் பார்க்கிங்கா பயன்படுத்தப்பட்டிருக்குது இந்த குறிப்பிட்ட சம்பந்தப்பட்ட இடம். அதை ஒருவேளை மல்டி லெவல் கார் பார்க்கிங்க்கு விடாம ரத்து பண்ணதுக்கு அப்புறம் வாய்ப்பு இருந்தா கவனத்தில் எடுத்துக்கொண்டு அந்த லேண்ட் இருக்குல்ல, அந்த லேண்டுக்கு எதேச்சா யாராவது வந்து எதேச்சா நீங்க சொல்றோமே அங்க ஒரு பாலச்சந்திரன் வெளியேறி அங்க இன்னொரு ஜஸ்டின் மணிகண்டன் வந்து எதேச்சையாக அது வந்து சேல் டீடுக்காக யாராவது விற்பனை செஞ்சுட்டாங்களா, அதை செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குதா, அதுக்கான கவனம் பார்த்துட்டு இருக்காங்களா? அப்போ இந்த டெண்டர் ரத்து பண்றது இந்த மாதிரி விஷயங்களையும் லேண்ட் தொடர்பான டிஸ்பியூட்லையும் இவங்க வந்து வேற எதுவும் நோக்கம் இருக்காங்களா, நோக்கம் இருக்குதா, அமைச்சருக்கு நோக்கம் இருக்குதான்னு கூட சிபிசிஐடி விசாரிக்கணும். ஆனா விசாரிக்கணும் நம்பல. இப்போ நீங்க சொன்னீங்க ஜஸ்டின் மணிகண்டன் வந்து அப்பாவியா அப்படின்னு என்னால உறுதியா சொல்ல முடியாது. அவருக்கும் இதுல பங்கு இருக்கலாம். ஜஸ்டின் மணிகண்டன் அப்பாவி கிடையாது. அதான் நீங்க அப்படி சொல்றீங்க. கோர்ட்ல வந்து நேத்திக்கு வந்து அவருக்கு வந்து ஜாமீன் கொடுத்துருக்காங்க. ஜாமீன் கொடுத்ததோட இல்லாம நீதிபதிகள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஏன் நீங்க வந்து பாலச்சந்திரன் மேல வந்து இதுல வந்து இணைக்கல இந்த வழக்குல அப்படின்னு காட்டமா கேட்டிருக்காங்க நீதிபதி. ஜாமீன் வழங்குவது வந்து குற்றமற்றவர் என்கிற காரணத்துக்காக வழங்கப்பட்டதில்லை. நீங்க வந்து ஜாமீன் கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, சாட்சிகளை கலைக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிற உத்தரவாதமோ அந்த ஜாமீன்ல அந்த சில உத்தரவாதங்கள் அடிப்படையில் ஜாமீன் கொடுப்பாங்களோடைய அவர் குற்றவாளி இல்லைங்கிற காரணம் தான் இல்லை. ராமச்சந்திரனை இணைக்கல அப்படிங்கிறப்போ ஒரே பாலச்சந்திரன் சமமா நீங்க டீல் பண்ணுங்க, அந்த சம்பந்தப்பட்ட நபரையும் விசாரிங்கிற அறிவுறுத்தல் நீதிமன்றத்துக்கு வந்து இல்ல. தமிழ்நாடு அரசு சார்பா அப்போ வச்சிருக்கிற வழக்கு வந்து ரொம்ப பலவீனமாக அவங்க வாதாடுறான்னு நம்ம எடுத்துக்கலாமா? அப்கோர்ஸ். நீங்க வந்து பாலச்சந்திரனை ஏன் நீதிமன்றம் கூட்டு வச்சிருக்குது, நீதிமன்றம் கூட்டு வச்சு அவரை கூப்பிட்டு விசாரிங்க. நமக்கு கிடைக்கிற விபரத்திலிருந்து பாலச்சந்திரன் இது வரைக்கும் அவர் எஃப்ஐஆர்ல அவர் பேர் இல்லை. ஜஸ்டின் மணிகண்டன் தன்னுடைய மனுவில் பாலச்சந்திரன் தான் முன்னாடியெல்லாம் செஞ்சு வச்சுட்டு போனாரு, நம்பர் தான், நான் வந்து கடைசியில இந்த காரியத்தை முடிச்சு வச்சேன், நான் சுவாகா மட்டும் தான் சொன்னேன், மற்றபடி பூஜையை அவர் முடிச்சிட்டாரு, யாகத்தை அவர் நடத்திட்டாருன்னு அவர் சொல்றாரு. அப்போ யாகத்தை நடத்தினவரையும் கூப்பிடுங்க, சுவாகா சொன்னவரையும் கூப்பிடுங்க, ரெண்டு வரையும் சமமா விசாரிங்க. ஒருவேளை இது குற்றம், கோயில் சொத்தை முறைகேடாக தனிநபர்கள் விற்பதோ வாங்குவதோ கூடாது என்னும் பட்சத்தில் அந்த வேலை இங்க நடந்திருக்குது அப்படிங்கும்போது எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிங்க நீதிமன்றம் சொல்லியிருக்குது. இந்த வழக்குல இன்னும் விசாரிக்கப்பட வேண்டிய நபர்கள் யார் யார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, கருதுறீங்க? இது இந்த 3 பேரோட நிக்கணுமா, இல்ல இன்னும் வேற யார் மேலதான் விசாரணை வளையம் போகணும்? வெளியில பொது வெளியில நீங்க பாருங்க, ஒரு விற்பனை நடந்திருக்குது. விற்பனை ஒருவேளை சட்டப்படி நடந்திருக்குதா இல்லையா அப்படிங்கறத இது வரைக்கும் ப்ரூவ் ஆகல. இது கோயில் சொத்து தாங்கிறத கோயில் நிர்வாகம் என்ன பண்ணும், சிவில் கோர்ட்ல போய் ப்ரூவ் பண்ணும். அப்படித்தானே? ஒருவேளை டிஸ்பியூட் இருக்கிற பட்சத்தில் அது ஒரு பக்கம் வச்சிருவோம். ஒரு சேல் நடந்துருச்சு, சேல் நடந்த உடனே பத்திரப்பதிவு ரத்து செய்யப்படுது. இவர் உடனே அமைச்சர் என்ன சொல்றாரு, தவறு நடந்திருக்குன்றாரு. உங்களுக்கு தவறு நடந்திருக்குன்னு உடனே அன்னைக்கு எப்படி தெரியும்? நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், நான் அவர்கிட்ட விசாரிச்சேன். யார்கிட்ட விசாரிச்சீங்க? ஜஸ்டின் தான் பேசுனதா சொல்றாங்க. அதான் சொல்றேன், நீங்க ஜஸ்டின் மேலதான் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு. ஜஸ்டின் சொன்னதான் அன்னைக்கு வந்து இந்த பேட்டியில வந்து அமைச்சர் ஜஸ்டின் மேல குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு, நீங்க அவர்கிட்ட ஃபோன் பண்ணி விசாரிக்கிறீங்க? நீங்க யார் ஃபர்ஸ்ட்? இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி தான் விசாரிக்கணும். அமைச்சர் நான் ஃபோன் பண்ணி என்னப்பா நீ தப்பு பண்ணிட்டியா, ஆமா நான் தெரியாம பண்ணிட்டேனே, தெரியாம பண்ணிட்டானான்னு சொல்றதுக்கு எதுக்கு அமைச்சர்? அப்போ உங்களுடைய அவசரமும் இந்த கரிசனமும் வேற டவுட்ஸை வந்து கிளப்புது. என்ன மாதிரி டவுட்? நீங்க சம்பந்தப்பட்ட அந்த 100 கோடிங்க பெரிய அமௌண்ட்டுங்க. நீங்க வழக்கமா சொல்லும் பொழுது என்ன சொல்றீங்க, ஒரு பக்கம் என்ன சொல்ற, முதலமைச்சர் விஜய் ஏன் பணம் வாங்க மாட்டாருன்னு சொல்றாங்க, ஏன்னா அவர்கிட்ட நிறைய காசு இருக்கு, கட்டு. அப்புறம் வந்து அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ், அவர் ஏழை தாயின் பிள்ளை, அவர் ஏழை. என்ன அர்த்தம் அதுக்கு? அவங்களே கமிட் பண்ணிக்கிறது, ஏழைகள் திருடுவார்கள், பணக்கார விஜய் திருட மாட்டார். உங்க லைன் படியே பார்த்தாலும் ஒரு ஏழை தாயின் மகன், அவர் வந்து திடீர்னு அமைச்சர் பதவி கிடைச்சிருக்கு. கிடைச்ச அமைச்சர் பதவியில அவர் காட்டுகிற ஒரு முறைகேடு, தப்பு நடந்துருச்சுங்க, நாங்க விசாரிக்கிறோம், முறைப்படி விசாரணை நடக்கும். வழக்கமா என்ன நடக்கும், அரசு விசாரணை நடக்குது, சிபிசிஐடி உத்தரவு போட்டிருக்கிறோம், அவங்க விசாரிப்பாங்க, விசாரிச்சு குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள். நிர்மல்குமார் அப்படிதான் பேசினாரு. ஆமா, இன்னைக்கு அப்படிதான் சொன்னார். ஆனா அவர் கூட இல்லைன்னு சொன்னாரு. கடந்த 5 வருடங்கள்ல இந்த மாதிரிலாம் எதுவும் விசாரணைகள் எதுவும் பாத்திருக்கீங்களா? இன்னைக்கு பாருங்க, சொன்ன உடனே நாங்க விசாரணையில இறங்கிட்டோம், சிபிசிஐடிக்கு யாருக்காவது கொடுத்துருக்காங்க. இது கடந்த 5 வருஷத்துல நம்ம சேகர் பாபுல உங்களுக்கு மாற்று கருத்து இருக்குது, என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அவர் தலைமையில இந்த குறிப்பிட்ட இடத்துல மட்டும் பழனியில 22.7 ஏக்கர் நிலம், கோயில் நிலம்ங்கிற பிளாட்டு, முக்கியமான கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் இருந்து இந்த நிலம்லாம் மீட்கப்பட்டிருக்கு. நீங்க அதே பழனி எடுத்துக்கிட்டா, அதே பழனியில நீங்க 1.4 ஏக்கரை வித்துருக்கீங்க. இப்ப விசாரணை எதில் நடத்தணும்? 22 ஏக்கரை கோயில் நிலம்ங்கிற பெயர்ல கையகப்படுத்தினதை விசாரிக்கணும்னு சொல்றாரா? அவர் ஏதாவது புகார் இருக்குன்னா, இவங்க டெண்டர் ரத்து பண்ணிருக்காங்கல்ல, டெண்டர் வந்து 246 crore அளவிலான மதிப்பிலான டெண்டர் ரத்து பண்ணிருக்காங்க. நீங்க விசாரிக்கணும், அதில் முறைகேடாக நடந்தது. அன்னைக்கு ரமேஷ் சொன்னதுக்கு அங்கனே பதில் சொன்னா செய்வாங்க. நீங்க ஒருவேளை விசாரிக்கணும்னா இப்ப அதை விசாரிச்சிருக்கலாமே. நீங்க அந்த மல்டி லெவல் கார் பார்க்கிங் வேற ஏதாவது மோட்டிவ் இருக்கான்னு போய் விசாரிங்க, அது நமக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. இந்த குறிப்பிட்ட விஷயத்துக்கு பதில் சொல்றதுக்கு பதிலாக இவங்க எப்பவுமே திமுக ஆட்சியில் நடக்கலையா, திமுக தான் இதை பண்ணுச்சு, இப்பவும் கூட ஒரு வாய்ப்பு இருக்குது, யாராவது ஒருத்தரை பிடிச்சி திமுக சம்பந்தப்பட்ட ஒரு நபரை பிடிச்சி
இந்த குறிப்பிட்ட விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்து இதுக்கு திமுக தான் காரணம், இது 5 பேர் கூடுதலாக 2 பேரை கூட யாரையாவது ஒருத்தங்களை சேர்த்து அவங்கள வந்து திமுக சம்மந்தப்பட்டு ஏதாவது ஒன்று இருந்து திமுக காரர் தான் அதை மொத்தமாகவே இனிஷியேட் பண்ணுது. ஜஸ்டின் மணிகண்டன் இல்லை, வாங்கின வித்தவன் இல்லை, மடத்துக்காரன் வந்து மடத்தினுடைய நிர்வாகி முருகதாஸ் இல்லை, அந்த மடத்தினுடைய சொந்தக்காரர் அந்த தண்டபாணி மடமா அந்த மடத்து சொந்தக்காரன் அவங்களும் இல்லை, யாரோ ஒரு திமுக காரரு அப்படின்னு கூட இந்த விசாரணை வளையத்தில் கொண்டு போய் முடிக்கலாம். இப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பத்திரப்பதிவுல சாட்சி கையொப்பமிட்டது வந்து லக்ஷ்மணன் அப்படிங்கிற திமுகவோட வார்டு செயலர், அவர் வீட்லயும் வந்து ரெய்டு நடந்திருக்குது. ஜெகதீஷ் அப்படிங்கிற ஜஸ்டின் மணிகண்டனோட ஃப்ரெண்டு வீட்லயும் வந்து நடந்திருக்குது, அவர் வீட்லயும் நடந்திருக்குது. அப்புறமா திருநெல்வேலியில ஒருத்தர் வீட்லயும் நடந்திருக்குது. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? திமுகவும் இதுல சம்பந்தப்பட்டிருக்குது அப்படின்னு ஒரு திமுக சம்பந்தப்பட்டிருக்கு. நீங்க நேரடியா அமைச்சருடைய கண்ட்ரோல்ல இருக்கிற அறநிலையத்துறையில கோயில் சொத்து 100 கோடி ரூபாய் அளவுக்கு அளவிலான கோயில் சொத்து ஆட்டை போடப்பட்டிருக்குது. இங்க மேல இருந்து தாவைக்கால யாருமே சம்பந்தப்படல. நேரடியா அதுல திமுகவுடைய வார்டு செயலர் யாரோ ஒருத்தர் வந்து கையெழுத்து போட்டுருக்காரு, சாட்சி கையெழுத்து போட்டோன்னா எப்ப உனக்கு இதுல இந்த பிரச்சனைகள் ஏதாவது தெரியுமா, இவங்கெல்லாம் யார், இந்த வெள்ளத்துறை யாரு, சேதுபதி யாரு அப்படின்னு அவரை கூப்பிட்டு விசாரிக்கட்டும். அந்த ஆள் ஏதாவது கட்டிங் வேணா கட்டிங் வாங்கினவரையும் தூக்கி உள்ளதுக்கு போடட்டும், அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இது திமுகவில் தொடங்கி திமுகவில் முடிகிற பிரச்சனை இல்லை. அறநிலைத்துறை அமைச்சருடைய நிர்வாக முறைகேடு, பத்திரப்பதிவு, அந்த பத்திரப்பதிவு துறையினுடைய அமைச்சர், இவங்க எல்லாரையும் சேர்த்து அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கைநாட்டை வச்சிருப்பார்ல, கைநாட்டை கையெழுத்து அவரையும் சேர்த்து கூட விசாரிங்க, உள்ளதுக்கு போடுங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் பிரச்சனை அந்த திமுக காரர்கிட்ட தொடங்கலை. அவர் வித்தவர், அவர் வாங்கினவர் இல்லை, சாட்சி கையெழுத்து போட்டவர் தான் இதுல மிக முக்கியமான குற்றவாளின்னா இருந்துட்டு போட்டோம், நீ மற்றவனே தூக்கி உள்ளவை, இவரந்திக்கு உள்ளவை. இந்த வழக்கை வந்து நம்ம வந்து வெறுமன ஊழல் வழக்குன்னு பார்க்கலாமா, இல்ல இந்த பிரிண்ட்ல வந்து சில நாளுக்கு முன்னாடி ஒரு கட்டுரை வந்திருக்குது, என்ன அப்படின்னா இது வந்து ஒரு இந்துத்துவோட அஜெண்டா, கிறிஸ்தவ விஜய் அவர்களை, ஜோசப் விஜய் அப்படிங்கிறவரை வந்து இந்த மாதிரி இந்து கோவில்கள், இந்து நிலங்கள், இந்து மக்களுக்கு எதிரான செயல்கள் செயல்படுவதாக காண்பித்து இந்துத்துவ ஸ்ட்ராட்டஜியை, இந்துத்துவ பலத்தை வந்து இங்கே நிரூபிக்கிறதுக்கான ஒரு ஒரு பிளான் அப்படின்னு ஒரு சந்தேகத்தை துணிக்கும் விதமாக ஒரு கட்டுரை வந்திருக்குது. அதே ஆர்எஸ்எஸோட அந்த கம்யூனும் வந்து எதிரொலிக்குது. அப்படி எதுவும் பார்வை இருக்குதுன்னு பார்க்குறீங்க? நான் முன்னாடியே ஒரு முறை பேசியிருக்கேன். இந்த பஞ்சாயத்தில் வந்து ஒட்டுமொத்தமாக அந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு எச்ராஜா வந்து ஜோசப் விஜய் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருமே கொந்தளிச்சோம், நம்ம எல்லாருமே கத்தனோம், டேய் யார் ராணி ஜோசப் விஜய்னு சொல்கிறேன்ட்டு. ஆனால் விஜய் மட்டும்தான் அதை கமிட் பண்ணிக்கவே இல்லை. ஆனால் இப்போ ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு சபாநாயகர் அவர் வந்து சபாநாயகர் பைபிள் படிக்கக்கூடாது, அந்த சபாநாயகர் சட்டமன்றத்தில் வந்து பைபிள் படிக்கக்கூடாது அப்படிலாம் நம்ம சொல்லலை, நமக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் இவங்க வலிந்து அந்த வேலையை செய்கிறது இப்போ வந்து ஜான் ஆரோக்கியசாமி, அப்புறம் வந்து ஜோசப் விஜய், ஜேசிடி பிரபாகர், இது எல்லாம் இந்த ஜஸ்டின் மணிகண்டன் கூட அது என்னென்னு வரட்டும். ஆனால் இவங்க இதுக்கு மேலே இன்னைக்கு ஒரு ஃபோட்டோ சுற்றுது, விஜய் வந்து வலிந்து ஒரு ஜீசஸ் சிம்பிளை இங்கே வச்சிருக்கிறார். விஜய் நடித்த படங்களில் எத்தனை படங்களில் கிறிஸ்தவ கதாபாத்திரம் எடுத்துனா நீங்களே செக் பண்ணுங்க. இப்போ ஷாருக் இருக்காரு, ஷாருக்கும் பெரும்பாலும் வேற இதில் நடிப்பார், அது இந்தியன் மைண்ட் செட்னு வச்சுமே. நீங்கள் வந்து அதில் கொஞ்சம் மெர்ஜாகிறதுக்காக ராஜ்னே நடிப்பார். விஜயும் அது மாதிரி பெரும்பாலும் கிறிஸ்தவ கதாபாத்திரம் எடுத்து நடிக்கவே இல்லை, அவர் நல்லா பட்டைய போட்டு தான் நடிப்பார். ஏன்னா உங்களில் ஒருவன் அப்படின்னு சொல்றதுக்கு இப்போ கூட கையில் அந்த கயிறுகளாக கட்டியிருக்காரு. ஆனால் தன்னுடைய முதலமைச்சர் அலுவலகத்தில் ஒரு பெரிய சிலுவையை வச்சிருக்கிறது மட்டும் இல்லை, அந்த ஃபோட்டோவை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கும் அனுமதிக்கிறாங்க. அது முதலமைச்சருக்கு தெரியாமல் யாரோ ரகசியமாக பின்னாடி இருந்து எடுத்துட்டாங்கலாம் சொல்றதுக்கு இல்லை. இந்த குறிப்பிட்ட ஆட்சியை பொறுத்தளவுக்கு விஜய் ஏற்றுக்கொண்டிருக்கிற கதாபாத்திரத்தின் பெயர், அவர் கொடுத்துருக்கிற கால் ஷீட் வந்து ஒரு 7 வருஷம் கட்சி தொடங்கி அது பிறகு இந்த முதலமைச்சராக இருந்து ஒரு 5 வருஷம் சொன்னால் 7 வருஷம் மேக்சிமம்னு கால் ஷீட் கொடுத்துருக்காங்க. அவர் ஏற்று நடத்தி கொண்டிருக்கிற கதாபாத்திரத்தின் பெயர் வந்து ஜோசப் விஜய். அவர் தன்னை ஒரு கிறிஸ்தவராக பிரசன்ட் பண்ணிக்கிறத வாண்டடா செய்கிறாரோ அப்படிங்கிற டவுட் வருது. நீங்கள் சொன்ன ஏற்கனவே சுட்டி காமிச்ச மாதிரி பிரிண்ட் இதெல்லாம் அண்ணாமலை ஃபேக்டர்னு சொல்லி வை பிஜேபி நீட்ஸ் சதன் ஸ்ட்ராட்டஜிங்கிற டைட்டில் கட்டுரை தொடங்குது. இந்த பக்கம் கம்யூன் வந்து ஜோசப் விஜயின் ஆட்சியின் கீழ் பழனி ஆண்டவருக்கு அவருடைய கோயில் நிலம் வந்து பறிபோயிடுச்சு பாருங்க அப்படின்னு ஒப்பாரி வச்சிருக்காங்க. இந்து முன்னணி, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார அமைப்பினர் இந்த குறிப்பிட்ட பிரச்சனையில பேசும்போது கொஞ்சம் ஓவர்டன் எடுத்து ஜோசப் விஜய் அப்படிங்கிற வார்த்தையை திரும்ப அழுத்தமா சொல்றாங்க. திரும்ப பிரிண்ட் இதழுக்கு வந்தா பிரிண்ட் இதழ் கட்டுரையில ஒரு இடத்துல என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, தமிழ்நாட்டுல இந்து முஸ்லீம்னு இந்த பிரிவினை அரசியல் வந்து செல்லுபடி ஆகாது, அது பிரச்சனைக்குரியது. அப்போ தமிழ்நாட்டுல வளமாக இருப்பது என்ன அப்படின்னு என்ன தோணுன்னா, கிறிஸ்தவ நிறுவனங்கள் இருக்கு, சர்ச் இருக்குது, பள்ளிகள் இருக்குது. இந்த பள்ளிகளோட பெரும்பான்மை இந்து நம்பிக்கை கொண்டவர்கள் கூட இருக்கிறாங்க. சில நேரம் சர்ச்சுக்கு போவாங்க,
அவங்க இந்துங்கிற சர்டிஃபிகேட்ல தான் இருப்பாங்க, கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸாக இருப்பாங்க. இவங்க எல்லாருமே இந்துக்களுக்கு ஆபத்து என்கிற எண்ணத்தை உருவாக்கி விட்டால் தமிழ்நாட்டில் ஒரு மத பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தி விடலாம். ஒரு கன்னியாகுமரியே வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு மாடலை செட்டப் பண்ணிடலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா ஜோசப் விஜயால் ஆபத்து, ஒரு கிறிஸ்தவ தலைமையால் ஆபத்து. இதுக்கு முன்னால முதலமைச்சர் ஸ்டாலின் இருந்தாரு, அவர் நாத்திகர், அவன் என்ன சொன்னாலும் மக்கள் வந்து கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க பிராக்டிஸ்ல அனுபவத்துல வந்து எழுதுறாங்க. எடப்பாடி பழனிசாமியால இந்துக்களுக்கு ஆபத்துனா அவனு நம்ப மாட்டான். இதுக்கு முன்னால ஜெயலலிதா, இதுக்கு முன்னால வந்து எம்ஜிஆர், கலைஞர். இதை வச்சு முடியல. நமக்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த அரிய வாய்ப்பு என்ன? ஜோசப் விஜய் வெர்சஸ் ஹிந்து, சிபிஐ சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள், IUML இவங்களை கொண்டு போய் அங்கே பார்க் பண்ணியாச்சு. அங்கே பார்க் பண்ணதுக்கு பிறகு இவங்களை ஏற்கனவே இந்து விரோதி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களை இந்து விரோதிங்கிற ஸ்டாம்ப்பு, விஜய் இந்து விரோதி ஒரு பெரிய செட்டப் உருவாக்கிடுச்சு. இதற்கு வெர்சஸ் கம்யூனிட்டிஸ், அதர் கம்யூனிட்டிஸ், ஈவன் நான் தலித்துகளையும் சேர்த்து ஒரு கன்சால்டேஷன் செய்யலாம். ஏற்கனவே பிஜேபி பல ஊர்களில் செஞ்சிருக்குது. அதை செய்யவே மாட்டாங்க. எல்லாம் இப்போ வந்து அந்த வெறுப்பு பரப்புரை இப்போ பாம்பேல பண்ணாங்களே, பாம்பேல ஹிந்து முஸ்லீம்னு பண்ணாங்க. ஹிந்து முஸ்லீம் பண்றதுக்கு முன்னால மதராசிஸ் வெர்சஸ் மராட்டின்னு பண்ணாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த கன்சால்டேட் ஆனதுக்கு பிறகு இந்த வெறுப்பை நேராக பிஜேபி தான் அறுவடை பண்ணிட்டு இருக்கு. அவங்களால அறுவடை பண்ண முடியல. இதே மாதிரி இந்த வெறுப்பை இது ஒருவேளை கிறிஸ்டின் விஜய்க்கு ஆதரவாக மக்கள் திரண்டு வந்து விடுவார்கள், அப்படிலாம் கிடையாது. நீ இப்போதை விஜய் கியூட்டா இருக்கிறாரு, அண்ணன் ஸ்மார்ட்டா இருக்கிறாரு, டான்ஸ் ஆடுறாருன்னு சொல்ற அதே மக்கள் மத்தியில விஜய் வந்து நம்ம சாமிக்கு எதிராக இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட்டை திரும்ப பேசுறது வழியா இன்னைக்கு இது உடனே ஒர்க் அவுட் ஆகாம இருக்கலாம். ஆனா பழனி முருகன் கோயில், பழனி கோயில் ஏற்கனவே திருப்பரங்குன்றத்தை முயற்சி பண்ணாங்களே, இப்போ அடுத்த அட்டம்ப்ட். நீங்க முறைகேடு, மோசடி, ஊழல் இந்த விவகாரத்துக்கெல்லாம் வெளியில அவங்களுக்கு இது எதுக்கு பயன்படுது, பலன் என்ன, RSS இந்துத்துவ அமைப்புகளுக்கு பலன் என்ன அப்படின்னு கேட்டால் அது வந்து விஜயை எதிரில் முன்னிறுத்தி செய்ய முடியும். அவங்க திரும்ப டேக்கை பேச போகிறாங்க. இப்போ வந்து நான் டூ ஃபார்ஃபெச்டாக பேசதான் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அந்த பொலிட்டிக்ஸை நோக்கி தான் தமிழ்நாடு நல்ல வெளிப்படையாக பார்த்தீங்கன்னா அது அப்படி தான் இருக்குது. அதை நோக்கி நகர்த்துவாங்க. அப்படி நகர்த்தும் பட்சத்தில் நம்ம கோயில் நிலம், நான் என்ன சொல்றேன், அந்த கோயில் நிலத்தை தனியாருக்கு வித்துட்டான், அதை பற்றி மாற்று கருத்து இருக்குது. ஆனால் அந்த கோயில் நிலம் மக்களுடையது. செக்குலரான கோரிக்கைன்னு சொல்ல நம்ம கோயில் நிலத்தை கோயில் நிலத்தை தனியாருக்கு விற்கலாமா, இது மோசடி தானே. தனியார் நில எந்த நிலத்தையும் ஊராவட்டு நிலத்தை எடுத்து யாருக்கோ ஒருத்தனை வித்துக்கிறது தப்பு. ஆனால் அந்த நிலம் தொடர்பாக நம்ம ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வரணும். அந்த நிலம் வந்து ஏழை எளிய மக்களுக்கு உரியதாக மாறணுங்கிற ஒரு கோரிக்கை, ரேஷனலான கோரிக்கை. அந்த ஸ்டாண்டில் தான் நம்ம இதை பார்க்கணுமே தவிர கோயில் நிலத்தை கோயில்கிட்ட கொடு அப்படின்னு பேசுறதே திரும்ப நம்மளுக்கு என்ன பண்ணா நமக்கு ஒரு செக் வைக்கிறேன். இப்போ இந்த வழக்கு வந்து இதுக்கு அடுத்து எந்த மாதிரி போகும், உங்களோட பார்வை எப்படி இருக்கு? அவர் ஒரு ஏழையின் மகன், அவர் அமைச்சர். அவர் வந்து ஊழல்லாம் பண்ண மாட்டார். அவங்க அப்பா ஏற்கனவே அந்த திருவான்மியூர் பக்கத்தில் இருக்க கோயிலில் வேலை பார்க்குறாரு. ரொம்ப கஷ்டம். அவங்க அம்மா கூட சமையல் வேலை தான் பார்க்குறாங்க. அவர் வாழ்க்கையில் எந்த ஆடம்பரமான விஷயங்களையும் நான் அனுபவிச்சதில்லை. ஒரு சாதாரண ஒரு குடும்ப பிள்ளைய, ஒரு ஏழை பிள்ளைய ஒரு பக்கம் வந்தவொடனே பாப்பான்னு தின்னீங்க, இப்போ வந்து திருடன்னு சொல்கிறீங்க. ஒரு ஏழை பிள்ளை மேலே இப்படி ஒரு திருட்டு பள்ளியை போடாதீங்க. பாருங்கள், சிபிசிஐடியே க்ளீன் சீட் கொடுத்துருச்சு. அதான் நாங்கள் வந்து இப்போ வழக்கமாக வந்து வரி ஏய்ப்பு செஞ்சவங்க வந்து ஏற்கனவே விஜய் இதை வரி ஏய்ப்பு செஞ்சுருக்கிறாரு. வரி ஏய்ப்பு செஞ்சவங்க வந்து திடீர்னு சரி நாங்கள் கம்பன்சேஷன் கிட்ட விடுங்க, பஞ்சாயத்தை முடிச்சு வைங்க, அதான் கோயிலில் திரும்ப கொடுத்தாச்சுல விடுங்க. அவர் நல்லவர். இந்த 4-5 பேர் மேலே புகார் போட்டிருக்கல, அவங்களுக்கு கொஞ்ச நாள் தற்காலிகமாக உள்ளே வச்சுட்டு வெளியே அனுப்புவாங்க. இதோடு தான் அது முடியும். பெரிய விசாரணையை நோக்கிலாம் சின்ன நெட்வொர்க் தாங்க. இதுக்கு பின்னால் நெட்வொர்க்கே இல்லை, யாருமே இல்லை. தனிப்பட்ட நபர்கள், சில குடும்பம். குப்புசாமி மணியக்காரர் வந்து தண்டபாணி கொடுத்தாருல, தண்டபாணி குடும்பத்தை சேர்ந்தவங்க அதுதான் ஆசைப்பட்டாங்க. நிலத்தை இத்தனை வருஷம் நம்ம இப்போ வந்திருக்கிறோம். அந்த மாதிரி அந்த பக்கம் இருக்கிறவங்க வாங்கினவங்களும் வந்து சரி நிலத்தை வாங்குவோன்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்காங்க. எதுவும் முறைகேடெல்லாம் இல்லை. வாங்கினவங்க விற்கிறவங்களுக்குள்ள நடந்த சின்ன சண்டைங்க. அதில் கோயில்னு தெரியாமல் பண்ணிட்டாங்க. உங்கள் வீட்டு பிள்ளைய நினச்சி மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு அந்த பஞ்சாயத்து வடிவேல் பாணியில் முடித்து வைக்கப்படும். இன்றைய தினம் கலந்து கொண்டு பல முக்கியமான கருத்துக்களை, விஷயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி.